परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். வாங்க. வணக்கம் சார், மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். 1000 ஃபோட்டோவை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இதுலையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க சார். இந்த பையனை பார்க்க நல்லா இருக்கானே. ராஜா மாதிரி இருக்கார் சார். பையனோட அப்பா மும்பையில் பெரிய ப்ரொடியூசர். இந்த சம்பந்தம் மட்டும் கிடைச்சா பாலிவுட் என்ன ஹாலிவுட்டுக்கே போயிடலாம் சார். முதல்ல இந்த பையனை என் தங்கச்சிக்கு பிடிக்கணும், அப்புறம் தான் மற்ற விஷயம்லாம். மஞ்சு அண்ணா. மஞ்சு. இதோ வரேண்ணா. இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும், என் படிப்பு முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா, ஓ முடிவு தான் என் முடிவு. இனிமே எக்கா இருந்து கொண்டும் நான் கல்யாண பிச்சை எடுக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூண்ணா. இதை பாரு பொண்ணுச்சாமி. சொல்லுங்க சார். என் தங்கச்சிக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை சார். அவள் பேச்சு மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அது அப்புறம் பார்க்கலாம். என்ன சார், உங்கள் தங்கச்சி சின்ன பொண்ணு, அதுதான் தெரியாம லூசுத்தனமாக பேசுச்சுன்னா நீங்களும் கேட்டுட்டு அதுக்கு என்ன பைத்தியமா? இந்த பணத்துக்காக தானே என் தங்கச்சி கேவலம் பேசுறேன். புரியுது பணம்.
அது வந்து நல்ல இடம் சார், அதனாலதான். எதுனா நல்ல இடம்? எல்லாரும் தன் கூட பிறந்தவங்கள அக்கா தங்கச்சியை தான் நினைப்பாங்க. ஆனா என் தங்கச்சி நான் தேவதையை நினைக்கிறேன். அவதான் என் உலகம், அவதான் என் உயிர். வாடா வெளியில, வாடா ஓ. அண்ணா, ஏன் அவர் அடிச்ச? என்னன்னுமா உன்னை பார்த்து லூஸ் இருந்தான், பைத்தியன்றான், பிச்சு விடு. என்ன என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா? இங்க பாருமா, உன் விருப்பம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். உனக்கு பிடிக்காத எதையும் நான் எப்பவும் செய்ய மாட்டேன். முதல்ல அழாத, கண்ணை தொடச்சுக்க. பி ஹாப்பி. ஓகே. எனக்கு கம்போசிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் டேக் கேர். பாய். டைலாக் காப்பி வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்க. சரி சார். சீன் வைஸ் கரெக்டாக பிரித்து வச்சுங்க. நாளைக்கு லொக்கேஷனில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. புரியுதா? ஓகே சார். சரி சரி, போ போ. சார் வணக்கம் சார். வணக்கம் விஸ்வநாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? என்ன சார், இனி கம்போசிங் உட்காந்து டியூன் ஓகே ஆகி சாங் எழுதி அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து சிங்கர் வந்து பாடி நாகராவுக்கு ஏற்றி காலையில் ஷூட்டிங் சார். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் உட்காந்தா உடனே டியூன் போட்டு தரப்போறேன். சார் நான் உங்களை சொல்லலை, உங்கள் திறமை எனக்கு தெரியாதா சார்? நீங்கள் 6 மணிக்குள்ள உட்காந்தா அருவி மாதிரி டியூன் கொட்டுவீங்க சார். நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆர்கெஸ்ட்ராவே அசந்து போயிடும் சார். நான் அதை பற்றி சொல்ல வரல சார், ஏன் டென்ஷன் நான் சொன்னேன். நீங்க ரொம்பவே புகழ்றீங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்க? சார் புகழடைக்கு என்ன பிறந்தவர் நீங்க, உங்களை புகழாம வேற யாரை புகழ போறேன்? அப்புறம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க உங்க படம் மலர்கள் இல்லையா அவள் மல்லிகை. சாங்ஸ் ரொம்ப எக்ஸலன்ட் சார், ரொம்ப சூப்பர் சார். அதுல கல்யாணி ராகத்தோட டூன் போட்டதுக்கு பாருங்க, சூப்பர் சார். அது கல்யாணி ராகம், காம்போதி ராகம். சாரி சார், எனக்கு ராகங்களை பத்தி அவ்வளவு தெரியாது. நான் ஒரு நல்ல ரசிகன், அதுலயும் பர்டிகுலரா உங்க மியூசிக்னா நான் என்னையே மறந்துடுவேன் சார். அந்த சாங்கை மட்டும் தனியா அப்படியே ஒரு மூட்ல நைட் எஃபெக்ட்ல கேட்டு பார்க்கணும் சார். கண்ணுல இருந்து கண்ணீர் தாரதாரி அப்படியே அருவி மாதிரி கொட்டும் சார். அதான் சார் கலைஞனுக்கு உண்மையான பாராட்டு. அந்த சாங்கை மட்டும் தனியா அப்படியே ஒரு மூட்ல நைட் எஃபெக்ட்ல கேட்டு பார்க்கணும் சார். கண்ணுல இருந்து கண்ணீர் தாரதாரி அப்படியே அருவி மாதிரி கொட்டும் சார். அதான் சார் கலைஞனுக்கு உண்மையான பாராட்டு. ஒண்டர்ஃபுல் சாங் சார், பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட். ஆனா படம் ஓடாம போயிடுச்சு சார். பாட்டுக்கு மட்டும் தான் நம்ம பொறுப்பாக முடியும், படம் ஓடலன்னா நம்ம எப்படி சார் பொறுப்பாக முடியும்? அது கரெக்ட் சார். நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு படம் ஓடுறதும் ஓடாது நம்ம கையிலே இருக்கு. நம்மளால படம் எடுக்கத்தான் முடியும், ஓட வைக்கிறது ஜனங்க கையில எல்லாம் இருக்கு. இந்த சினிமாவோட தலையெழுத்து இருக்க, அதை யாராலும் மாற்றவே முடியாது. என்ன சார் பண்ண முடியும்? நாம உண்மை உழைப்போம், ஆனா நம்ம படம் கண்டிப்பா ஓடும் சார். உங்க சாங்காகவே நம்ம படம் ஓடும், நம்ம ஜெயிப்போம் சார். தேங்க்யூ. நல்ல கதை, நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல சாங்ஸ் போட்டு தர போறீங்க. சிலோ ஜூப்ளி ஓடும் சார், நாம ஜெயிச்சோம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம்ண்ணே. என்ன சார் உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, என்ன போய் அண்ணன் கூப்பிடுறீங்க? சினிமாவில் வயசுக்கும் திறமைக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? ஹாய். ஜெயிச்சாதானுங்களே மரியாதையே இருக்கு. கரெக்டா சொன்னீங்க ப்ரொடியூசர் சார். என்ன சரி, கம்போசிங் வச்சுக்கலாமா? கவிஞர் வரல, கவிஞர் வராரா இல்லையோ அதுக்குள்ள ராகாலம் வந்துடும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க. முதல்ல அந்த வேலையை செய்யறேன், கவிஞருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்றேன். சார் அப்படி உள்ள போலாமா? எதுக்கு? சுச்சுவேஷன் சொல்லதான். இங்கேயே சொல்லுங்க, இந்த இடம் நல்லா தான் இருக்கு, இங்கேயே பேசுவோம். ஓகே சார், சுச்சுவேஷன் நல்லா மைண்ட்ல ஏத்திங்க. ஒரு அற்புதமான அண்ணன் தங்கச்சி சார். பாசமலர் சிவாஜி சாவித்திரி மாதிரி, பொற்காலம் முரளி ராஜேஸ்வரி மாதிரி, கிழக்கு சென்னையில விஜயகுமார் ராதிகா மாதிரி, அப்படி ஒரு பாசம் சார். ரொம்ப சூப்பரான அண்ணன் தங்கச்சி சார். இன்னும் ஈஸியா சொல்ல போனா நீங்களும் உங்க தங்கச்சி இருக்கீங்களே அது மாதிரி சார். சார் பாசம் தான் பாசம், அப்படி ஒரு பாசம். ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கூட கொடுப்பாங்க சார். ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே முடியாது சார். 1000 ஆசையா வளர்த்தாலும் தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அவளோட கல்யாணத்தான் சார் நான் சொல்றேன். அதுக்காக அவர் 100கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான மாப்பிள்ளைகளை பார்த்தார் சார். ஒரு மாப்பிள்ளை கூட அந்த பொண்ணுக்கு பிடிக்கல சார். கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது சார். ஒரு கட்டத்துல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்த புரோக்கர் சொன்னா, உன் தங்கச்சி என்னையா லூசா, இத்தனை மாப்பிள்ளை காட்டினா அவளுக்கு பிடிக்கலையேன்னு பலான்னு அடிச்சா பாருங்க அந்த அண்ணன் அந்த புரோக்கரை. பாவம் சார், அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அளவுக்கு அடி விழுந்துச்சுன்னா பாத்துங்களேன்.
அவ்வளோ வெறி. தான் தங்கச்சி ஒருத்தர் தப்பா பேசிட்டானுங்கிற கோபம். இப்படி ஒரு சூழ்நிலையில தங்கச்சிட்ட போய் சொன்னா, புரோக்கர் உன்னை பத்தி இப்படி சொல்றானம்மா, உனக்கு எந்த மாப்பிளுமே பிடிக்கலன்னா. இல்லைண்ணே, என் படிப்பு முடியட்டுண்ணே, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாண்ணே, நீ சொல்ற மாப்பிள்ளை நான் கட்டிக்கிறேன்னு. அதுக்கு அண்ணங்காரன் சொன்னா, இல்லம்மா உன் மனத்துல வேற என்னமோ இருக்குன்னா. தான் எப்படி சொல்றேன்னு தெரியாம அவன் தயங்கினான். அவன் முகத்துல ஒரு குழப்பம் தெரிஞ்சுது சார். பேசிட்டு இருக்கும்போது வாந்தி எடுத்தா சார். அப்படியே அண்ணன் மடியில மயக்கமா விழுந்தா சார். ஐயோ தன் தங்கச்சிக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிற பயத்தில் அவளை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க சார். அந்த அண்ணன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் போன உடனே அவளை செக் பண்ணிட்டு அண்ணங்கான கையை பிடிச்சி கொடுக்குறான் சார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் மாமா ஆயிட்டீங்க சார், வாழ்த்துக்கள். அந்த அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல சார். உங்கள் தங்கச்சி கர்ப்பமாக இருக்கா, 4வது மாதம் சார் தான். அப்படியே ஷாக்கான சார் அந்த அண்ணன். பல எரிமலைகள் வெடிச்சது, பல பூகம்பங்கள் ஏற்பட்டுச்சு. பாவம் சார், அவன் என்ன சார் பண்ணுவான் நினைச்சு பாருங்க. இந்த பேக்ரவுண்ட்ல இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஃபீல் சார், அப்படி ஒரு எமோஷன், அப்படியே கொந்தளிக்கணும். இந்த பாட்டு தான் சார் இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ஹைலைட்டா இருக்கணும் சார். வீரக்காடிகளை தீம் மியூசிக் தான் சார். சார் சார் ஒன்றும் சொல்லாம போறீங்க, கம்போசிங் இருக்கு சார். சார் நில்லுங்க சார். என்ன இது, இவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. என்ன டைரக்டர், சிச்சுவேஷன் சொன்ன உடனே மியூசிக் டைரக்டர் கார்ல ஏறி பறந்துட்டாரு. சார் நான் சொன்ன சுச்சுவேஷன் மியூசிக் டைரக்டர் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னா, நாளைக்கு தேட்டரில் ஜனங்களை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும். ஜனங்களை டிஸ்டர்ப் பண்றது இருக்கட்டுங்க, முதல்ல நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். எப்போ சாங் கம்போசிங் வைக்கிறது, எப்போ நாம ஷூட்டிங் போறது? என்ன போங்க நீங்க வேற. ஏப்பா நான் போய் முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்றேன். பாருங்க பாருங்க முருகா, முதல்ல காரை எடுப்பா, போய் பார்ப்போம். எதுக்கு மியூசிக் டைரக்டர் கோச்சிட்டு போனாரு? என்னப்பா போன படமும் ஃப்ளாப்பு, இதையாச்சும் சக்ஸஸ் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் புரியலையே. அண்ணா, என்னண்ணா காலையிலே கம்போசிங் இருக்குன்னு கிளம்பி போனீங்க, திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணா? வேண்டாம். ஏன் என்னவோ மாதிரி இருக்கீங்க? ஸ்டுடியோல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லம்மா, என்னமோ தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா? எப்பவும் கலகலன்னு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருப்பீங்க, திடீர்னு என்னாச்சு? மறுபடியும் அந்த கல்யாண புரோக்கரை பாத்தீங்களா? அவன் ஏதாவது தப்பா சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் என்னன்னாச்சு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? எப்பவும் அப்படித்தானே பேசுவீங்க, இப்ப என்ன புதுசா கேக்குறீங்க? இப்ப நான் பேசுறதுக்கும் அப்ப நான் பேசினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. உன்னை பெரிய மனசுல இருந்தாலும் வேற வழி இல்லாம காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எவ்வளவோ மாப்பிள்ளைகளை நான் பார்த்தேன். ஆனா எல்லாத்துக்கும் ஏதோ காரணம் சொல்லி தப்பிச்சிட்டேன். ஏன் இப்படி? நான் எங்கண்ணா தட்டி கழிச்சேன்? த ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர், த லிவிங் லெஜண்ட் மிஸ்டர் சந்திரசேகரோட மாப்பிள்ளையா வரதுன்னா சும்மாவா? அவங்களுக்காகவே தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு சம்பந்தம் பேச போனா சைலண்டா நழுவிடுறாங்க. சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காத. வர மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் மாட்டான்னு ஒதுக்கினீங்கன்னா உனக்கு வர வேண்டிய மாப்பிள்ளைய ஒருவேளை நீயே முடிவு பண்ணிட்டோன்னு எனக்கு ஒரு டவுட். இத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? எத்தனையோ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மியூசிக் போடுறீங்க, உங்க தங்கச்சியோட ஃபீலிங்ஸா புரிஞ்சுக்காம போயிட்டீங்களேண்ணா. நீ என்னமா சொல்ற? இன்னும் டவுட்டா? இந்த வயசுல ஒர்க் அவுட் ஆக வேண்டிய கெமிஸ்ட்ரி இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். எஸ், ஐ மீன் லவ். நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவரும் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. போதுமா? நீ லவ் பண்றியா? என்னால் நம்ப முடியல. ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? ஒரு விதைய விதைச்சி அது துளிர் விட்டு செடியா வளர்ந்து தினம் தண்ணி ஊற்றி அதை அக்கறையா கவனிச்சு வளர்த்தாலும் இந்த நொடியில தான் செடியில பூ பூக்குன்னு நிச்சயமா யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் காதலும்.
இந்த நொடியில தான் செடியில பூ பூக்குன்னு நிச்சயமா யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் காதலும். இந்த நிமிஷத்துலேருந்து நேசிக்க ஆரம்பிச்சேன்னு நிச்சயமா யாராலையும் சொல்ல முடியாது. இவ்வளோ கவிதையே பேசுறேனே, பாட்டு எழுத ஒரு சான்ஸ் தரக்கூடாதா? என்ன மியூசிக் டைரக்டர் சார் அசந்து போய் பார்க்குறீங்க? சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கா? சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். டூயட் சாங்கா இல்லை சோகமான சாங்கான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உன் அண்ணன் இருக்கிற வரைக்கும் இல்லைம்மா, இல்லாம போனாலும் உன் வாழ்க்கையில சோகமே இருக்கக்கூடாது. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுமா, பேசி முடிச்சிடலாம். அதானே மாப்பிள்ளை யாரு? ஏய், என்னம்மா சொல்றேன்? உங்க மனசு கஷ்டமா இருக்குன்னு வந்தீங்க. சரி, கொஞ்ச நேரம் ஜாலியா பேசி உங்களை சந்தோஷமான மூடு கொண்டு வரலாம் தான் நானும் காதல் செடின்னு. கழுத பொண்ணு. பொய்யா சொல்ற நீ? உண்மையா யாரையும் லவ் பண்ணலையா? நான் அது லவ் பண்றதாவது? கழுத. நான் உன் தங்கச்சிண்ணா. நீ லவ் பண்ணியிருந்தாலாவது சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, நானே மாப்பிள்ளைய பார்க்கறேன். ஓகேவா? அண்ணா, வாங்க வாங்க வாங்க. என்னண்ணே திடீர்னு கோச்சுக்கிட்டு வந்துட்டீங்க? என்ன யோசனை பண்றீங்க? சம்பளமா? சிங்கிள் பேமெண்ட்ல கொடுத்துறேன். கதை கூட எப்படி எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்திக்கலாம். சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சொன்னார்ல, அந்த டைரக்டரை கூட மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஆனா என் படத்துக்கு மட்டும் மியூசிக் போட மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார். ஏன்னா 6 சாங் சூப்பரா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி 5-6 ஏரியாவையா வித்துட்டேன். ஏங்க, இன்னும் கம்போசிங்கே நடக்கல, அதுக்குள்ள 6 பாட்டு போட்டேன்னு சொல்லி 5-6 ஏரியா வித்துட்டீங்களா? ஐயோ அண்ணே, அதை ஏன் கேக்குறீங்க? ஆடியோ ரைட்ஸுக்கு அடிதடியா நடந்துகிட்டு இருக்கு. ஓ, அது வேறயா? ஐயோ, நான் எதையாவது உன்னை இப்படித்தான் சொல்லிவிட்டு வம்புல மாட்டிப்பேன். கோச்சிக்காதீங்கண்ணே. நான் உங்க படத்துக்கு ஐயோ மியூசிக் போட மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல, உங்க படத்துக்கு ஒரே சிட்டிங்ல 6 பாட்டு இல்ல 8 பாட்டு போட போறேன். ஐயோ, நீங்க வெறும் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, என் குல தெய்வங்க. சரி சரி, வாங்க கம்போசிங்ல உட்காரலாம். ஓகேண்ணே, கொஞ்சம் இருங்க, ஒரு சின்ன போன் ஒண்ணு பண்ணிட்டு வந்து படிங்க படிங்க. ஹலோ, சங்கர் பவனுங்களா? ஆமாமா, நான் தான் லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர் பேசுறேன். இன்னைக்கு மத்தியானம் ஒரு 500 சாப்பாடு பூந்தமல்லிகை பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் அனாதை இல்லத்துக்கு அனுப்பிடுங்க. என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன். ஓகே, சரிங்க. என்ன திடீர்னு 500 பேருக்கு சாப்பாடு? என்னன்னு நீங்க மனசு இறங்கி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டா போதும் அப்படின்னு வடப்பள்ளியில இருந்து முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டே வந்தேன். அதே மாதிரி நடந்து போச்சு. அதுக்கப்புறமா நம்ம விடலாமா? அதான். ஓகே ஓகே. சார், இவன் தான் சார் அவன். நீ தான் சந்திரசேகர் கேஸ்க்காக தீ குளிக்க முயற்சி பண்ணியா? ஆமா சார். எதுக்கு அப்படி நடந்துக்கிட்ட? உண்மையிலேயே அவருக்காக உயிரை விட்டுறோன்னு நினைச்சேன் சார். உள்ள வர்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல சார். நல்ல ரசிகன். அவர் இருக்க செல்ல போட்டுருங்க சார். கூட்டிட்டு வா. ஆயா. வணக்கம் சார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இவனை உங்க செல்ல தங்க வச்சுக்கணும் சார். டேய், நீ எனக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி டேய் போட வெளியில. சரி, வெளியே அனுப்புங்க சார். ஒரு குழந்தை தாய் தாலாட்டில் தூங்குற மாதிரி உங்க இசையை கேட்டே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். தயவு செய்து என்ன வெளியே போக சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் சார். இவன் நீங்க உள்ள விட்டீங்கன்னா தீ குளிப்பான், தற்கொலை பண்ணிப்பான். இவனை வெளியில அனுப்புங்க. டேய் போட வெளியில. சார், தயவு செய்து என்ன போக சொல்லாதீங்க சார். நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சார், உங்க பக்கத்திலேயே. சார், உங்களுக்காக வந்தவன், உங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறவன், வெளியில உங்களுக்காக சாகணும்னு நினைக்கிறவன் உள்ள உங்க முகத்தையாவது பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் சார். நான் வரேன். என்ன சிவாஜி சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க?
இருக்காதா பின்ன? நின்னு போன படம் RR வேலை நடந்துகிட்டு இருக்கு. பேசாம படத்தை ரிலீஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். யாரை வச்சு ரீ ரெக்கார்டிங் பண்ண போறீங்க? யார வச்சா? சந்திரசேகர் குரு பரதன்ல, ஆமா, அவரை வச்சுதான். அதுக்கு சந்திரசேகர் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிறதாவது, அவரு தான் இந்த ஏற்பாடே செஞ்சிருக்காரு. இப்ப சந்திரசேகர் எப்படி இருக்காரு? அத ஏன் கேக்குற? அவரு யாரையும் சந்திக்கிறதே இல்ல, அமைதியா இருக்காரு. நீங்க போய் ஜெயில அவரை பாத்தீங்களா? நான் போகல. அவர் மேனேஜர் ரமணி இருக்காருல, ஆமா, அவரை வச்சே இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டேன். இப்பதான் நிம்மதி. அப்படியா? முதல்ல படத்தை முடிக்கிற வேலையை பாருங்க, இல்லாட்டி முதலுக்கே மோசமாயிடும். ஆமா, உங்க படம் என்னாச்சு? ரகுராமனை போட்டு ஆரம்பிச்ச 2வது படம் சாங் கம்போசிங்கோட நிக்குது. அந்த சந்திரசேகர் பண்ண காரியத்தால எனக்கு பல லட்சம் நஷ்டம். ஐயா பாருங்க, சந்திரசேகரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நீங்க தான், ரகுராமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நீங்க தான். அது மாதிரி ஒரு புது மியூசிக் டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதானே? உங்களால ரிஸ்க் எடுக்க முடியும், எடுத்து பாருங்க. புது மியூசிக் டைரக்டரா? வேண்டவே வேண்டாம்பா. நான் ரகுராமனை அறிமுகப்படுத்தி அவன் பாட்டு ஹிட் ஆகி அவனை சந்திரசேகர் சுட்டு தள்ளுன மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கணுமா? அதுவும் கரெக்ட் தான். இன்னைக்கு லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்கிற பணத்துல ஒரு புது படத்தையே ரிலீஸ் பண்ணிடலாம் போல இருக்கு. நான் என்னையா பண்றது? முதல் படம் ஹிட் ஆன உடனே எங்கேயோ போயிடுறாங்க. இதுல 2வது படமும் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, அவங்க ரேஞ்சே பனைமரம் மாதிரி எங்கேயோ போயிடுது. நீங்க சந்திரசேகரை பார்க்க போனா நான் கேட்டதா சொல்லுங்க. சரி சரி, வரேங்க. என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு அவன் மணி அடிச்சா சோறு மாமியார் வீடுன்னு ஜாலியா இருக்கான். பைரவி, நான் உன்னை அன்னைக்கு கேவலமா பேசுனதுக்கு அப்புறமும் கூட திரும்ப திரும்ப என்கிட்ட பேசி வர உனக்கு சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? சொல்ற கேளு. நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உறவுகள் தேவை. கடைசி காலத்துல உறவுகளோட வாழணும்னு ஆசைப்படுறமா. இதெல்லாம் பழைய பைரவி நம்புவாடா. நீ அட்டை பூச்சிடா. ரத்தம் உறிஞ்சாம உனக்கு வாழ தெரியாது. உறிஞ்சதெல்லாம் உறிஞ்சிட்டு உதறி தள்ளிட்டு போனவன் தானே நீ. இப்ப திடீர்னு ரொம்ப நல்லவனா மாறிட்டேங்கிறியே, நம்ப முடியுமா? கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல யார வேணும்னாலும் இந்த பைரவி நம்புவா, ஏத்துக்குவா. ஆனா உன்னை மட்டும் நான் நம்ப மாட்டேன். உன்னை மன்னிக்கவும் என்னால முடியாது. பைரவி, நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்க. என்னைக்கு பரத்தும் ரஞ்சித்தும் என் கண்ணில் படுறாங்களோ அன்னிலிருந்து கண்டிப்பா நீ என் பேச்சு கேட்டுதாகணும். பார்க்கலாம், முடிஞ்ச பண்ணு. வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். வாழும் வரைக்கும் நினைவில் தங்கும் கோலம், மகிந்த கோலம். காற்றினில் கலந்து உலகினை ஆளும் கானம், எனது கானம். உறவினில் இணைந்து உலகம் செழிக்கும் பாட்டு, சந்தோஷ பாட்டு. உயிராய் உணர்வாய் இசையாய் சனிதம என்னுள் உறைந்து வாழும் இசைத்திட வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம்.